பவித்ரா எப்பயுமே நல்ல பொண்ணுதான். பவித்ரா அத்தை, அதாவது நம்ம முன்னாள் அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி, அவங்க பவித்ராவுக்கு எவ்வளவோ டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. ஆனா அதையெல்லாம் மறந்து பவித்ரா லக்ஷ்மிக்கு உதவி பண்ணிருக்காங்க. நீ நல்லா இருக்கணுமா, அதுதான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே நல்லது. எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்னைக்கு அவங்களுக்கு உதவுனது மனிதாபிமானத்தோட அடிப்படையில மட்டும்தான், வேற எந்த காரணமும் இல்ல. பவித்ரா, நீ என்ன காரியமா பண்ணிருக்க? உனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு உன்னால எப்படிமா ஓடி போய் உதவி பண்ண முடியுது? இதெல்லாம் சரியில்லம்மா. முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற விஷயத்த நீ திரும்ப திரும்ப வளர்க்க பாக்குற. அது உனக்கு தாமா பெரிய பிரச்சனையில வந்து முடியும். அப்பா, என்னப்பா பேசுறீங்க? ஒருத்தங்க ஆபத்துல இருக்கும் போது போய் உதவி பண்றது நல்ல விஷயம் தானே? உதவி பண்றது நல்ல விஷயம் தாமா. ஆனா உனக்கு உபத்திரவம் பண்ணவங்களுக்கும் நீ உதவி பண்ண நினைக்கிற பாத்தியா? அதான் ஏன்னு கேக்குற. என்னப்பா பேசுறீங்க? அவங்க இப்ப வேணா எனக்கு எதிரா நிக்கலாம், ஆனா ஒரு காலத்துல என் அம்மாக்கு மேல அவங்க என்ன பாத்துக்கிட்டாங்க. அவங்க இப்படி மயங்கி கிடக்கும் போது என்ன பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன் சார். என்ன சார் நீங்க பவித்ராவை இந்த நேரத்துல நீங்க பாராட்டணும், அதை விட்டுட்டு என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்களே. நம்ம பவித்ரா லக்ஷ்மியை உதவி பண்ணதுனால இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க அவளுக்கு நல்ல பேரு. சோ ஐ திங்க் இந்த பேரை வச்சே எல்லாரோட ஓட்டையும் அவ வாங்கிடுவா. பவி, ஆல்மோஸ்ட் நீ ஜெயிச்ச மாதிரி தான். ஆமா, கரெக்ட். பிரதீபா, எதுக்கு எதை சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க? நீங்க எல்லா விஷயத்தையும் ஏன் ஓட்டா பாக்குறீங்க? இங்க அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் முன்னாள் செக்ரட்டரிய ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அது ஏன் தெரியுமா? நியாயத்து பக்கம் அவங்க நிக்காம தப்பான ஆளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது தப்புன்னு அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல. மெதுவாமா, மெதுவா. பத்து பத்து, ஒண்ணு இல்ல. ஓகேவா? இப்படியே இருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க காஃபி எடுத்துட்டு வரேன். சரியா? பாத்துக்குங்க. இஞ்சி டீ. இஞ்சி டீ வேணுமா? சரிம்மா. ஏங்க பாத்தீங்களா, பவித்ரா இங்க இருக்கிறவங்களுக்காகவே இந்த மாதிரி ஒரு முகாமை ஏற்பாடு பண்ணிருக்கா. எவ்வளவு நல்லவ இல்ல? ஆமா, லக்ஷ்மியும் பவியும் ஒன்னா இருக்கிறப்பவே எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இப்ப கேட்கவா வேணும்? என்னதான் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் ரெண்டு பேருமே அவங்க உண்மையான கேரக்டரை மாத்திக்காம இல்ல நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேக்சின் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டீங்களா? முதல் டோஸ் போட்டுட்டேன், ரெண்டாவது டோஸ் போட வந்திருக்கேன். அப்படியா? முதல் டோஸ் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? போட்டு 2.5 மாசம் ஆகுது. அப்போ நீங்க செகண்ட் டோஸ் போடணுமே, ஏன் இவ்ளோ நாள் போடாம இருக்கீங்க? சரி, வேக்சின் போட்டுக்கோங்க, உட்காருங்க.
பாத்தியா கீதா, பவித்ராவுக்கு தான் இப்படி எல்லாம் ரொம்ப நல்ல நல்ல ஐடியாவெல்லாம் வரும். எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணத்தை பாத்தியா? ஆமாக்கா, எலெக்ஷன் வேற வருதுல்ல, அதான் பவித்ரா பிளான் பண்ணி இந்த முகாமை நடத்துறாளோன்னு எனக்கு தோணுது. சரி, என்ன இருந்தாலும் ஒரு மருத்துவ முகாம் நடத்துறது நல்ல விஷயம் தானே. அது சுயநலமா இருந்தா என்ன, பொது நலமா இருந்தா தான் என்ன, நல்ல விஷயம் நடந்தா சரி. அதான் உன்னி ஒரு காலத்துல இருந்தாரு, அதுல சுயநலமும் இல்ல பொதுநலமும் இல்ல, கேடுகட்டத்தனம் தான் நடந்தது. அப்பா பாத்தீங்களா, என்னோட பவி எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே உதவி செய்யற மாதிரி இந்த முகாமை எனக்காக தான் ஏற்பாடு பண்ணிருக்கா. தெரியும், நம்ம அபார்ட்மெண்ட்ல மெடிக்கல் கேம்ப் வைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் நம்ம பவித்ரா மூலமா நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இந்த மெடிக்கல் கேம்ப் வைக்கிறாங்கன்னு கேட்கும்போது நிஜமாவே சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் தனித்தனியா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போவோம். நம்ம எல்லாருக்குமே காஸ்டும் செலவாகும், அதோட டைமும் வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் பவித்ரா நம்ம ஹெல்த் மேல அக்கறை வச்சு இப்படி ஒரு மெடிக்கல் கேம்பை ஏற்பாடு பண்ணிருக்கா. பேபிஸ்ல இருந்து எல்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். என்ன ஒரு சோஷியல் மைண்ட் இல்ல? இப்படி ஒரு குணம் நம்ம பவித்ராவை தவிர வேற யாருக்கு வரும்? பாத்தீங்களா சார், இதுக்கு முன்னாடி லட்சுமி இருந்தாங்க, இந்த மாதிரி எண்ணமெல்லாம் அவங்களுக்கு வந்ததே இல்லை. இவ படிச்ச புள்ள, அதான் சொல்றேன், எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணி மக்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் கரெக்டா செய்யறாங்க பாருங்க. சார், நீங்களும் ஒரு காலத்துல இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரியா இருந்தவங்க, அப்ப மட்டும் என்ன பண்ணீங்க? என்ன சார் இது, கொஞ்சம் கேப் கிடைச்சா என்னையே வர்றீங்களே? சார், பின்ன என்ன சார், நான் பொய்யா சொல்றேன்? உண்மையதானே சொல்றேன். பவித்ராக்கு ஏதோ நல்ல விஷயம் தோணி இருக்கு, அத போய் நீங்க அரசியலாக்குறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்னேகா அபார்ட்மெண்டோட செக்ரட்டரியா இருந்த யாருமே இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கேம்ப பத்தி யோசிச்சது கூட கிடையாது. ஆனா பவித்ராவை பாருங்க, செக்ரட்டரி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்ல? சோ ப்ளீஸ் இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏனா எலெக்ஷன்ல ஜெயிச்சு செக்ரட்டரி ஆனானா இன்னும் எவ்வளவு ஐடியாஸ் கொடுப்பா, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் எவ்வளவு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டியதில்ல. உங்க எல்லாருக்கும் இன்னும் ஒரு ஹாப்பி இன்ஃபர்மேஷன். அது என்னன்னா, இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டலோட நாங்க டைப் பண்றதா இருக்கோம். அது என்னன்னா, ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருந்து உடம்பு சரியில்லைன்னு யார் அங்க போனாலும் அவங்களுக்கு காஸ்ட கம்மி பண்ணி கொஞ்சம் கன்செஷனோட நமக்கு உதவி பண்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கோம். அதுக்கான செலவையும் நம்ம அபார்ட்மெண்டோட அசோசியேஷன் ஃபண்ட்ல இருந்து தான் எடுத்து கொடுக்க போறோம். இது எல்லாத்துக்குமே பவித்ரா தான் காரணம். குட்டி, என்னதான் இருந்தாலும் எல்லாரும் மாத்தி மாத்தி இந்த மருத்துவ முகாமை பத்தி பேசினாலும் என் மனசுல ஓடுறது ஒன்னே ஒண்ணுதான். பவி இந்த மருத்துவ முகாம எனக்காக தான் ஏற்பாடு பண்ணிருக்கா, எனக்காக தான் பண்ணிருக்கா. ஆமாமா, நீங்க சொல்றத நான் கண்டிப்பா நம்புறேம்மா. எனக்கு தெரியும் பவிய பத்தி, அவளுக்கு உங்க மேல அவ்வளவு பாசம் இருக்குமா. என்ன பிரதீபா, பவித்ரா லட்சுமி 2 பேரும் அசோசியேஷன் செக்ரட்டரியா நிக்க போறாங்க. இன்னைக்கு அவங்க பண்ண போற நல்லது கெட்டதெல்லாம் சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்றோம். ஆனா இந்த லட்சுமி இன்னும் காணுமே. அவசரப்படாதீங்க, லட்சுமி வருவாங்க, வந்து அவங்க செஞ்ச நல்லதை மட்டும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க பண்ண கெட்டது எல்லாம் மறைச்சிருவாங்க. ஆனா அதை என்ன சொல்ல போறது நான் தான். பிரதிபா, போன முறை நீயே கிங் ஆகணும்னு லட்சுமியை எதிர்த்து நின்ன, ஆனா உன் ஆசை பலிக்கல. ஆனா இந்த வாட்டி பவித்ரா ஜெயிக்கணும்,
இந்த முறையாவது உன் ஆசை நிறைவேறுமா? இந்த தடவை கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறது நாம தான். சார், எனக்கு ஒரு டவுட். லக்ஷ்மி மேடம், பவித்ரா 2 பேரும் எலெக்ஷன் நிக்கிறாங்க. உங்க ஓட்டு யாருக்கு? அத பத்தி உனக்கு என்ன கவலை? நீ யாருக்கு ஓட்டு போடுன்னு உங்ககிட்ட நான் கேட்டனா? இல்லல்ல. அது இல்ல, எதுக்கு கேட்டனா ஒரு சின்ன ஜெனரல் நாலேஜ் தான். ஆ, ஆ, ஆ. வாங்க. உட்கார். எந்த பிரதீபா? அதான் லட்சுமி அம்மா வந்தாச்சுல்ல, என்ன பேசணுமோ அதை பேசுங்க. நீங்க வேற நிறைய பேசுவீங்க. பேசுங்க பேசுங்க. ஹாய், ஹலோ எவ்ரிவன். நம்ம ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல நடக்க போற அசோசியேஷன் எலெக்ஷன்ல செக்ரட்டரி போஸ்டுக்கு நிக்க போறது நம்ம கேண்டிடேட்ஸ் லக்ஷ்மி, பவித்ரா. அவங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்கன்னா நம்ம ஸ்னேகா அபார்ட்மெண்ட்டுக்காக, நம்ம நல்லதுக்காக என்னெல்லாம் செய்ய போறாங்கன்னு இப்ப சொல்ல போறாங்க. எஸ். யாரையும் குறை சொல்லி நாம இதுல ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நாம என்ன நல்ல காரியம் பண்ண போறோங்கிறத மட்டும் சொன்னா போதும். நீங்க பேசினது போதும், நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். இல்ல, நீ செஞ்ச நல்லது போங்க பிரதீபா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம அபார்ட்மெண்ட்ல தண்ணி பிரச்சனைக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. அதுக்கு நிலத்தடி நீர் ரொம்பவே முக்கியம். நாம யூஸ் பண்ற தண்ணிய எல்லாம் வெளியே வீணா போக விடாம நம்ம அபார்ட்மெண்ட்டை சுத்தியே பூமிக்குள்ள விட்டோம்னா அதுவே நிலத்தடி நீரா மாறிடும். கூடவே மழை நீர் சேகரிப்பு திட்டத்தையும் நம்ம அபார்ட்மெண்ட்ல ஆரம்பிக்கணும். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணிடலாம். வாவ். நீங்க எல்லாரும் எந்த நேரத்துல வேணாலும் என்கிட்ட வந்து என்ன குறை உங்களுக்கு இருந்தாலும் சொல்லலாம். உங்க எல்லாருக்கும் பர்சனலா ஏதாவது உதவி வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட தாராளமா கேட்கலாம். நம்ம இருக்கிற வாழ்க்கை ஓட்டத்துல எல்லாருமே பெரும்பாலும் டிப்ரெஷனா தான் இருக்கும். அதனால மனவியாதியும் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம அபார்ட்மெண்ட்லயே பக்கத்திலேயே யோகா கிளாஸ், மெடிடேஷன் கிளாஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பவித்ரா நல்ல பொண்ணு, படிச்ச பொண்ணு. அதான் நாம என்ன கஷ்டப்படுறோம்னு தெளிவா சொல்லுது. ஆமா, மாமியாரை விட மருமக திறமைசாலி தான். அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் ஒன்னா இணைச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அதுல உங்களுக்கு இருக்கிற குறைகள் எல்லாத்தையுமே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது நல்ல பிளான் தோணுனா கூட அதையும் சொல்லலாம். மொத்தத்துல நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம். நன்றி. வெல் செட், வெல் செட். பவி ஜெயிச்சு வந்தா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன நல்லது செய்ய போறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்களை எதிர்த்து போட்டி போட போற லட்சுமி அம்மா என்ன சொல்ல போறாங்க? வாங்க வந்து சொல்லுங்க ப்ளீஸ். வாங்கம்மா, மெதுவா மெதுவா. பாத்துமா, பாத்து. ஓகேவா? சேர் போடட்டுமா? உட்காந்துக்கிறீங்களா? இல்ல, பரவாயில்ல.
கண்டிப்பா லட்சுமிக்கு ஓட்டு போடுங்க. பவித்ரா ஓட்டு போடுங்க. கண்டிப்பா லட்சுமிக்கு ஓட்டு போடுங்க. சரியா? ஓகே மேடம். ஏன் பவித்ரா, சில பேர் தோத்து போறோம்னு தெரிஞ்சே பாவம் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அதெல்லாம் நினைச்சா சிரிப்பா இருக்கு. பிரதீபா, நம்ம யார பத்தியும் தப்பா பேசணுங்கிற அவசியம் இல்ல. ஓட்டு கேக்குற வேலையை மட்டும் பாருங்க. உண்மையை சொல்லாம என்னால இருக்க முடியல. பாப்போம். மருமக ஜெயிக்கத்தான் போறா. அப்படி ஜெயிச்சுட்டா இந்த பொண்ணு இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிடுவாளா? பவித்ரா ஜெயிச்சிட்டா நீங்க உங்க குடும்பத்தோட பிளாட்டை காலி பண்ணிட்டு இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டே போயிடணும். வாங்க. ஹலோ ஹரி சார். உங்க பேரை நோட் பண்ணுங்க. வாங்க. உங்க பேரு? இவர்கிட்ட ஷீட்டை வாங்கிக்கங்க. இவர்கிட்ட வாங்கி. உங்க பேரு? இந்தாங்கம்மா. பரிமளம். ஹலோ சார். அங்க போய் உங்களுக்கு பிடிச்சவங்களை செலக்ட் பண்ணி அங்க போட்டு போட்டுருங்க. வணக்கம் சார். வாங்க. உங்க பேரு? ராமானுஜி. அங்க. இந்தாங்கம்மா. வாங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்க. இல்ல கையெழுத்து போடு. சார், எல்லாருமே ஓட்டு போட்டுட்டாங்க. அப்ப பெட்டியை மூடி சீல் வச்சிடலாம் சார். அப்போ கேண்டிடேட்ஸ் மட்டும் வர சார். சரி சார். கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். ஆமா, கான்ஃபிடென்ட். 2 கேண்டிடேட்ஸ் மட்டும் உள்ள வாங்க. லட்சுமி கூப்பிடுறாங்க பாரு. பவித்ரா உள்ள வா. போ, வாங்க போய் பார்க்கலாம். ஜெயிப்பாங்க தெரியலையே. ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல டேஸ்டா. ஆமா. வாங்க. சார், கேண்டிடேட்ஸ் வந்துட்டாங்க. சரி. ஆனா அந்த பெட்டி எடுத்துட்டு வாங்க. நல்லா பாத்துக்குங்க. சீல் வைக்க போறோம். உங்க 2 பேருக்கு இதுல சம்மதம் தானே? சரி. அண்ணா கட்டுங்க. ஹரி சார், நாளைக்கு ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் பெட்டி உங்க பாதுகாப்புல இருக்கட்டும். நிச்சயமா. எடுங்க. வரேன் சார். வாங்க மேடம். வாங்க சார். வரேன் சார். வரேன்.
சரிங்க சார், நான் வரேன். லட்சுமி மேடம், நாளைக்கு தெரிஞ்சிடும் யார் ஜெயிக்க போறாங்க. எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இதுல ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு ஹரி சார்? மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, தீர்ப்பாயிடுச்சு, பாத்துக்கலாம். ஆமா, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, அந்த பவித்ரா உன்னை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி ஓட்டு வாங்க பாக்குறான்னு. நான் சொன்ன எதுவுமே நீ காதுல வாங்கிக்கலையே. இப்ப தெரியுதா? அவதானே ஜெயிச்சா, அதுவும் ஒரே ஒரு ஓட்டுல ஜெயிச்சிருக்கா. நீ கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா நீதான் ஜெயிச்சிருப்ப. தாத்தா விடுங்க தாத்தா. பவி யாரு? இந்த வீட்டு மருமக தானே. அம்மா ஜெயிச்சா என்ன, அவ ஜெயிச்சா என்ன? தாத்தா என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேர் ஜெயிச்சாலும் ஒண்ணுதான். டேய் வாயமுறா, என் வாயில ஏதாவது வந்துரும். தாத்தா நான் சொல்றத கேளுங்க. என்ன பிரதிபா, நீ எதுக்கு இங்க வந்த? அதான் உன் ஆளு ஜெயிச்சிட்டால, போய் கொண்டாட வேண்டியதானே? நான் கொண்டாடுறது இருக்கட்டும், நீங்க ஒரு சவால் போட்டீங்கல்ல, அத மறந்துட்டீங்களா? இல்ல மறந்துட்ட மாதிரி மெயின்டைன் பண்றீங்களா? என்ன பிரதிபா, எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்த பாக்குறியா? தேவையில்லாம நீ எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்க? எனக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? நீங்க சவால் விட்டீங்க, அதான் கேக்குறேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன வோல்மேன், இவ்ளோ மெமரி லாஸ் உங்களுக்கு? பவித்ரா ஜெயிச்சிட்டா இந்த அபார்ட்மெண்ட் விட்டே வெக்கேட் பண்ணி போயிடுவேன்னு நீங்க அத்தனை பேர் முன்னாடி சவால் விட்டீங்க. அத உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். என்ன பேசிட்டு இருக்க? இது எங்களோட சொந்த பிளாட். சொந்த பிளாட்ல இருக்கிறவங்க காலி பண்ணணும்னா எப்படி? உனக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லையா? எனக்கு மூளை எல்லாம் நல்லதா இருக்கு, சரியா? அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி பவித்ரா ஜெயிச்சிட்டா நான் இந்த வீட்டை காலி பண்ணிடுவேன்னு பயங்கரமா அத்தனை பேர் முன்னாடி வீரமா சவால் விட்டீங்க. இப்ப என்னடா அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி சம்மதமே இல்லாம பேசுறீங்க. ஹலோ பிரதிபா, என்ன நீங்க ஏதோ கோவத்துல சொன்னதையெல்லாம் ஒரு விஷயம் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? சந்தோஷ், நீங்களே சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்கு வாக்கு சுத்தமா இருக்கணும் இல்லையா? அவதான பெரிய மனுஷன். ஏய், யாருகிட்ட என்ன பேசுற? திருவேங்கட சார், நீங்க சத்தம் போட்டு பேசுறது அவ்வளவு நல்லா இல்ல. நாங்க இருக்கும்போது தானே நீங்க சவால் விட்டு பேசுனீங்க. சாருக்கு அதெல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பிரதிபா, ஏதோ கோவத்திலேயே ஆத்திரத்திலேயே அவர் பேசினாரு, அதுக்காக அதையே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அவங்களே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்காங்க. இப்போவாது இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா? என்ன அப்படி பாக்குற? லட்சுமி மேடம் வீட்டை காலி பண்ண போறாங்க. அதான் உங்க சொந்த வீடு, அதை காலி பண்ணிட்டு போறேன்னு சொல்லி எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நானா அவங்கள வீட்டை காலி பண்ண சொன்னேன்? உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சா வீட்டை காலி பண்ணணும்னு பிரதிபா நீங்க முன்னாடி தானே சேலஞ்ச் பண்ணாங்க. எலெக்ஷன் விஷயம் எலெக்ஷனோட முடிஞ்சது, அதுக்கும் வீட்டை காலி பண்ணணும்னா என்ன இது? ஹரி சார், என்ன பண்ண சொல்றீங்க? அவங்களா சேலஞ்ச் பண்ணாங்க, இப்ப அவங்களா போறாங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத பவி. எனக்கு தெரியும் உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கு, ஆனா அதை வெளிக்காட்டிக்காம இருக்கு. இதுக்கு நீதான் ஒரு முடிவு பண்ணணும். சார், நீங்க என்ன சொன்னாலும் என் பதில் ஒண்ணுதான். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பவி, இப்படி சொன்னா எப்படி? இப்ப எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சத காரணமா காட்டிதான் லட்சுமி இடத்த வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. நீ என்னடா எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ற? இந்த நேரத்துல அவங்க திடீர்னு வீட்டை காலி பண்ணி எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல பவி. பவி
நீங்க யாரும் இங்க இருந்து போக வேண்டாம், இங்கே இருக்கலாம். பவித்ரா, பவித்ரா, என்னாச்சு உனக்கு? இவங்கள போய் போகாதுன்னு சொல்ற? சி, இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். இவங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போறாங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நீ தானே. எதுக்காக அவங்கள போவேன்னு சொல்ற? இல்ல பிரதீபா, போட்டியில நிக்கிறது ஜெயிக்கிறது இதெல்லாம் சகஜம். போட்டியில நின்னு நம்ம ஜெயிச்சாலே அது தோத்தவங்களுக்கு ஒரு தண்டனை மாதிரி தான். அதையும் தாண்டி இன்னொரு தண்டனை எல்லாம் வேண்டாம். அதனால அவங்க யாரும் இங்க இருந்து காலி பண்ணலாம் வேண்டாம், இங்கே இருக்கட்டும். பவி, நம்ம அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் பாடத்தை திருடலவங்க மகங்கிற பேர்ல ஒரு ரவுடிய வீட்ல வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு உனக்கே தெரியும். அப்படிப்பட்டவங்க இங்க இருந்து காலி பண்ணிட்டு போறதுல என்ன நஷ்டம் உனக்கு? எதுக்கு நீ தடுக்கிற? பிரதீபா, சொன்னா கேட்க மாட்டீங்களா? லட்சுமி மேடம், உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏன் மருமக நாங்க வீட்டை விட்டு காலி பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டா, அப்புறம் எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கும்? அவங்க இப்படி பண்ணதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னு நான் தான் உங்களுக்கு சொல்லி காட்டணுமா? பவிக்கு எங்க மேல பாசம் சார். அந்த பாசம் அவ்வளவு சீக்கிரம் போயிடுமா என்ன? அதான் நாங்க காலி பண்றோம்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அந்த பிரதிபா கிட்ட இவ்ளோ சண்டை போட்டா. ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்ல மேடம், பவி உங்களை காலி பண்ண வேண்டாம்னு சொன்னது உங்க மேல இருக்கிற பாசத்தினால. எங்க மேல பாசம் இல்லையா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல மேடம். ஆனா அவ வேற ஒரு காரணத்தை சொன்னா, அதை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க, நான் நம்புறேன். சொல்லுங்க ஹரி சார். நான் சொல்லிடுவேன், ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன கிண்டல் பண்ண கூடாது. சரி, நான் கிண்டல் பண்ண மாட்டேன், சொல்லுங்க. மேடம், பவி உங்களை வீட்டை காலி பண்ண வேண்டாம்னு சொன்னது எனக்காக. பிரதிபா, நம்ம அபார்ட்மெண்ட்லயே நீ மட்டும்தான் பூங்கொத்து சால்வையோட கெத்தா பவித்ராவை வரவேற்க உட்கார்ந்துட்டு இருக்க. பரிமளாமா, எல்லாம் காரணமா தான். சோ பவித்ராவை வச்சு முடிக்க வேண்டிய காரியம் இந்த அபார்ட்மெண்ட்ல இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு தான். அதானே பார்த்தேன். நீயாவது இந்த மாதிரி நல்லதெல்லாம் பண்றதாவது. ஹரி சார், ஒரு வழியா பவித்ரா ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு முதல் நாள் மீட்டிங் வேற. விஷ் பண்ண வெறும் கையோட வந்திருக்கீங்க. இந்த பூங்கொத்து சால்வெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டீங்களா? நீ மட்டும் என்ன வெறுங்கையோட தானே வந்திருக்க? நாம ஒருத்தரை குறை சொல்றதுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கோங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, பவித்ரா நம்ம பொண்ணு, என் ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு. உங்க மிஸ்ஸஸ் ஜெயிக்கல, அதான் அப்படியே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார் சார் சார், உங்க ஃபேமிலி வருது. லக்ஷ்மி அக்கா முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பின்ன சந்தோஷம் இருக்காதா? பவித்ராக்காக ஓட்டு போட சொன்னதே லட்சுமி அம்மா தானே.
தேங்க்யூ. இப்பதான் இந்த பதவிக்கு ஒரு அழகு, ஒரு தகுதி எல்லாமே வந்திருக்கு. நல்லபடியா எந்த பாராபட்சமும் பார்க்காம நேர்மையா நடந்து உன்னால எல்லாரையும் சமாளிக்க முடியும். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவி. அம்மா அதாவது மேடி, இந்த லிப்டுக்குள்ள 2 பேரும் போகும்போது லிப்ட் ஆஃப் பண்ணா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க போறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஏதாவது நெருங்கி பேசுற வாய்ப்பு வரும். மனம் விட்டு பேசிப்பாங்க. அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். சார், வாவ், ஒண்டர்ஃபுல் ஐடியா, கிரேட் ஐடியா. கண்டிப்பா பவித்ராவும் சந்தோஷம் ஒண்ணு சேருவாங்க. சரி, அதான் சாவி வாங்கியாச்சுல, அப்புறம் என்ன? நாம இந்த லிப்ட சந்தோஷ் பவி 2 பேர் மட்டும் உள்ள இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துட வேண்டியதுதான். போலாமா? போலாம். மூளையை எப்படிலாம் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓ, சோ லிப்ட்ல வச்சு காதல் ஜோடிகளை ஒன்னு சேர்த்து வைக்க பிளான் பண்றீங்க. நீங்க போட்ட பிளான வச்சே சந்தோஷையும் பவித்ராவையும் ஜென்மத்துக்கும் ஒன்னு சேர விடாம பண்றேன். குட்டி, டிஃபன் சாப்பிடவா? இதோ வந்துட்டேமா. வா சீக்கிரம். வர்றேம்மா. இல்லனா டைம் ஆயிடும். வா உட்காரு. இட்லி பண்ணிருக்கேன், சாம்பார் இருக்கு, சாப்பிடு. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. உட்காருங்கம்மா. நீ முதல்ல சாப்பிடுறா, இல்லனா உனக்கு டைம் ஆயிடும். சாப்பிடு. போதும். போன் அடிக்குது. சரி, இரு வரேன். சொல்லுங்க ஹரி சார். லட்சுமி மேடம், சந்தோஷ் கிளம்பிட்டானா? சார், இப்பதான் குட்டி சாப்பிட்டுட்டு இருக்கான் சார். அப்படியா? இல்ல, பவி கிளம்பிட்டா இன்னொரு 2 நிமிஷத்துல போயிடுவா. சார் பாவம் சார், குட்டி இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சாப்பிட்ட உடனே நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி மேடம், நீங்க போன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டா போதும், நான் பாத்துக்கிறேன்.